வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தயாராக உள்ள புதுச்சேரி. வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் தனியார் விடுதிகள். பொங்கல் பண்டிகையை ஒட்டி இலவச துணிக்கு பதில் 1000 ரூபாய் பணம் பயனாளிகள் வங்கி கணக்கில் செலுத்தப்பட உள்ளது. குறைந்த விலையில் தங்க புதையல், சதுரங்க வேட்டை படபாணியில் மோசடி. புத்தாண்டையொட்டி முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள், தங்கும் விடுதிகளில் காவல்துறையினர் அதிரடி சோதனை. துப்புரவு பணியாளரிடம் பட்ட பகலில் நகை திருட்டு, சிசிடிவி காட்சிகள் மூலம் குற்றவாளி கைது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையையொட்டி வழங்கப்படும் இலவச துணிக்கு பதிலாக 1000 ரூபாய் பணம் பயனாளிகள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளது. புதுவை அரசு சார்பில் பொங்கல் பண்டிகையையொட்டி ஏழைகளுக்கு இலவச துணிகள் ஆண்டுதோறும் வழங்கப்படும். கடந்த சில ஆண்டுகளாக நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் கீழ் இலவச துணிக்கு பதிலாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்பட்டு வருகிறது. வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் வறுமை கோட்டிற்கு கீழ் புதுவை, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் வசிக்கும் சிவப்பு நிற ரேஷன் கார்டுதாரர்களுக்கு இலவச துணிக்கு பதிலாக பணம் வழங்கப்பட உள்ளது. ஒரு நபர் கொண்ட ரேஷன் கார்டுதாரர்களுக்கு 500 ரூபாய், 2ற்கும் மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் கொண்ட ரேஷன் கார்டுதாரர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இந்த நிதி வருகிற 4ஆம் தேதி பயனாளிகள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இதற்காக மொத்தம் 12 கோடியே 29 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 1,30,791 ரேஷன் கார்டுதாரர்கள் பயனடைவர். மேலும் புதுவை பிராந்தியத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிக்கு மாத உதவித்தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த தகுதியான பயனாளிகள் அனைவர் வங்கிக் கணக்கிலும் அக்டோபர், நவம்பர் மாத உதவித்தொகை வங்கிகளில் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். புத்தாண்டு கொண்டாட்டத்தை வரவேற்கும் வகையில் தனியார் சார்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிகழ்ச்சிகளில் இலவச மது வகைகள் வழங்கப்படும் என ஆங்காங்கே மிகப்பெரிய அளவில் கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உடனடியாக இலவச மதுபானம் வழங்கப்படும் என்பதை ரத்து செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் 2024ஆம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்க அரசு மற்றும் தனியார் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதிலும் குறிப்பாக தனியார் சார்பில் பல்வேறு இடங்களில் ஆடல், பாடல், கச்சேரிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் கலந்து கொள்ள வருவோருக்கு அன்லிமிட்டெட் உணவு மற்றும் மது வகைகள் வழங்கப்படும் என புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் மிகப்பெரிய அளவிலான கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மது குடிப்பது உடல் நலத்திற்கும் குடும்பத்திற்கும் கேடு என அரசாங்கமே விளம்பரப்படுத்தி வரும் நிலையில் தற்போது புத்தாண்டு கொண்டாடுவதற்காக அரசின் அனுமதியோடு அன்லிமிட்டெட் மதுபானங்கள் வழங்கப்படும் என ஆங்காங்கே கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளது கலாச்சார சீர்கேட்டை ஏற்படுத்தும் என்றும் இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என சமூக அமைப்பினர் வலியுறுத்தி உள்ளனர். இது மட்டுமில்லாமல் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள தியாகச்சுவர் மற்றும் மகாத்மா காந்தி சிலை அருகே புத்தாண்டிற்கு முந்தைய தினம் 31ஆம் தேதி இரவு ஏராளமான சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் ஒன்று கூடி புத்தாண்டை வரவேற்க உள்ள நிலையில் அங்கு வரும் பெரும்பாலானோர் மது குடித்துவிட்டு வந்து ஆட்டம் போடும் சூழல் ஏற்படும். இது மகாத்மா காந்திக்கும் தியாக சுவருக்கும் ஒரு அவமரியாதையை ஏற்படுத்தும். எனவே இப்பகுதியில் மது குடித்துவிட்டு கொண்டாடுவதற்கு தடை விதிக்க வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளனர். ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குமரகுரு பள்ளத்தில் புதுச்சேரி பொலிவூர் நகர திட்டத்தின் கீழ் சுமார் 45 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் பணி நடைபெற்றது. இந்த பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு செய்தார். ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குமரகுரு பள்ளத்தில் பழுதடைந்த நிலையில் இருந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை இடித்துவிட்டு புதுச்சேரி பொலிவூர் நகர திட்டத்தின் கீழ் சுமார் 45 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பு 216 வீடுகள் 12 மாடிகளை கொண்டதாக அமைய உள்ளது. இந்த பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கட்டி முடிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ள 3 மாதிரி வீடுகளை அவர் பார்வையிட்டார். இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன்,
பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரவல்லவன், செயற்பொறியாளர் மாணிக்க வாசகம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவையொட்டி புதுச்சேரி கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் சார்பில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். தேமுதிக நிறுவன தலைவரும் தென்னிந்திய நடிகர் சங்க முன்னாள் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் மறைவையொட்டி அவருக்கு பல்வேறு இடங்களில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன்படி கலாம் விதைகளின் விருட்சகம் சமூக இயக்கம் சார்பில் அதன் நிறுவன தலைவர் ராஜா தலைமையில் கேப்டன் விஜயகாந்துக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி தமிழ் சங்க வளாகத்தில் நடைபெற்றது. இதில் தேமுதிக மாநில நிர்வாகிகள் உட்பட பல்வேறு சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சினிமா மற்றும் அரசியலில் கேப்டன் விஜயகாந்தின் மனிதாபிமான செயல்கள் மற்றும் அவர்கள் மக்களுக்கு செய்த பல்வேறு உதவிகள், அவரது நேர்மையான பேச்சு, யதார்த்தமான அரசியல் உட்பட தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் பல்வேறு சிறப்புகள் குறித்து நினைவு கூறப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் துப்புரவு வேலை செய்யும் பெண்ணிடம் 3 பவுன் செயினை பறித்து சென்ற வாலிபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பழைய பள்ளிக்கூட வீதியை சேர்ந்தவர் 57 வயதான அஞ்சலை. இவரது கணவர் இறந்துவிட்டதால் அஞ்சலை தூய்மை பணியாளர் வேலை செய்து வருகிறார். இதனிடையே கருவடிக்குப்பம் அங்காளம்மன் கோவிலின் அருகே தூய்மை பணியினை முடித்துக்கொண்டு பிற்பகல் 1 மணி அளவில் தனது வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது பைக்கில் வேகமாக வந்த வாலிபர் அஞ்சலை கழுத்தில் அணிந்திருந்த 3 பவுன் தங்க சங்கிலியை பறித்து கொண்டு ஓடியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அஞ்சலை கூச்சலிடவே அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அந்த வாலிபரை பிடிக்க துரத்தி சென்றனர். ஆனால் அவர்களிடம் இருந்து வழிப்பறி வாலிபர் தப்பி சென்றார். இதுகுறித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் அஞ்சலை புகார் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய வாலிபரை தேடி வந்தனர். மேலும் அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்ததில் அவர் புதுச்சேரி திருவள்ளுவர் நகரை சேர்ந்த சிவசெல்வ சுந்தரம் என்பது கண்டறியப்பட்டது. திருவள்ளுவர் நகரில் பதுங்கியிருந்த சிவசெல்வ சுந்தரத்தை காவல்துறையினர் கைது செய்து செயினை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். சுற்றுலா தலமான புதுச்சேரியில் உள்ள தங்கும் விடுதிகளில் காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சோதனை நடத்தினர். சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் வெளிமாநிலத்தில் மட்டுமின்றி வெளிநாட்டை சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். அது மட்டுமின்றி வார நாட்களிலும் அண்டை மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இதனிடையே ஆண்டுதோறும் ஆங்கில புத்தாண்டை ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வந்து வெகு விமர்சையாக கொண்டாடி செல்வது வழக்கம். அந்த வகையில் 2024ஆம் ஆண்டை வரவேற்கும் விதமாக புதுச்சேரியில் உள்ள விடுதிகளில் ஆடல், பாடல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஆங்கில புத்தாண்டிற்கு முன்னதாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் வரும் நிலையில் தொடர்ச்சியாக 3 நாட்கள் விடுமுறை வருவதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து தங்கும் விடுதிகளிலும் அறைகள் முன்பதிவு செய்யப்பட்டு அறைகள் இல்லாத நிலை உள்ளது. இது மட்டுமின்றி ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள தங்கும் விடுதிகளில் காவல்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். சோதனையின் போது சுற்றுலா பயணிகளின் வருகை பதிவேட்டை ஆய்வு செய்த காவல்துறை உயர் அதிகாரிகள்
சந்தேகப்படும்படியாக நபர்கள் யாரேனும் வந்தால் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் புத்தாண்டு அன்று அரசு உத்தரவிட்டதன் வழிகாட்டுதலின்படி நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் எனவும் விடுதியின் நிர்வாகத்தினரிடம் அறிவுறுத்தியுள்ளனர். புத்தாண்டு தொடர் விடுமுறையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள தனியார் விடுதிகள் வண்ண மின் விளக்குகளால் ஜொலிக்கிறது. சுற்றுலா தலமான புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் வெளிநாடு மற்றும் வெளிமாநிலங்களில் இருந்து ஏராளமான பயணிகள் வந்து செல்கின்றனர். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருகிறது. இதனால் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. இதனால் அரசுக்கும் அதிக வருவாய் கிடைக்கிறது. இது தவிர இந்தியாவில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பும் பட்டியலில் புதுச்சேரி முக்கிய இடத்தில் உள்ளது. இந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு பிறக்க உள்ள நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு புதுச்சேரி தயாராகி வருகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகையில் இருந்து புத்தாண்டு வரை ஒரு வார காலத்திற்கு புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் தங்கி பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு புத்தாண்டு கொண்டாட்டங்களில் பங்கேற்றுவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பி செல்வது வழக்கம். அதுபோன்று கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக புதுச்சேரியில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்கள், விடுதிகள், பீச் ரெஸ்டாரண்ட்டுகளில் உள்ள அறைகளை சுற்றுலா பயணிகள் முன்பதிவு செய்துள்ளனர். இதனால் ஹோட்டல்களில் உள்ள அறைகள் நிரம்பி வருகின்றன. மேலும் டிசம்பர் 31ஆம் தேதி இரவு முதல் நள்ளிரவு வரை வர்த்தக சபை, பாண்டி மெரினா, அசோகா பீச் ரெசார்ட், ஹோட்டல்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தனியார் மூலம் பிரபலங்கள் பங்கேற்கக்கூடிய இசை மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிகளுக்கு ஆன்லைன் மூலம் முன்பதிவும் தொடங்கியுள்ளது. இதேபோல் பல்வேறு இடங்களில் நடைபெறும் இசை நிகழ்ச்சிகளில் ஒருவருக்கு குறைந்தபட்ச கட்டணமாக 1000 ரூபாயாகவும் அதிகபட்ச கட்டணமாக 10,000 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிகளில் அளவற்ற அசைவம் மற்றும் சைவ உணவு, மதுபானம் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு புதுச்சேரி கடற்கரை சாலை, காந்தி திடல் மற்றும் பாண்டி மெரினாவில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் குவிந்தனர். அதேபோல் இந்த ஆண்டும் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் குவிந்து புத்தாண்டை கொண்டாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கடற்கரை சாலை ஒட்டியுள்ள ஒயிட் டவுன் முழுவதுமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய அளவிலான நடனம் மற்றும் இசை போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். சமஸ்கிருதிகா கலாஷேத்ரா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் சார்பில் தேசிய அளவிலான நடனம் மற்றும் இசை போட்டி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இந்த போட்டியில் பெங்களூர், ஹைதராபாத், மைசூர், ஒரிசா உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 500 மாணவ மாணவிகளும் புதுச்சேரியை சேர்ந்த 300 மாணவ மாணவிகள் என 800 பேர் கலந்து கொண்டனர். சமஸ்கிருதிகா கலாஷேத்ரா நிர்வாகி ஜெயஸ்ரீ தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிளாசிக்கல், வெஸ்டர்ன், ஃபோக் நடனம் மற்றும் வயலின் இசை, இன்ஸ்ட்ருமெண்டல் உள்ளிட்ட இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் நடனம் மற்றும் இசை போட்டியில் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாய் ரொக்கம், விருதுகள் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர்.
பானு புதுச்சேரியில் நடைபெற்ற சக்தி சங்கம மகளிர் மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவர் பொதுச் செயலாளர் ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். புதுச்சேரி சமர்ப்பண சேவை மையம் அறக்கட்டளை மற்றும் மகளிர் ஒருங்கிணைப்பு குழு இணைந்து நடத்தும் சக்தி சங்கமம் மகளிர் மாநாடு நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதில் 3 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் பங்கெடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் நடந்த மாநாடுகளில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்துள்ளனர். இதில் பாரதத்தில் பெண்மை பற்றிய கண்ணோட்டம், பெண்களின் சவால்களும் தீர்வுகளும் மற்றும் பாரத வளர்ச்சியில் பெண்கள் பங்கு என்ற தலைப்புகளில் கலந்துரையாடல்களும் சொற்பொழிவுகளும் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக வரவேற்பு நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கும் நிகழ்வு புதுச்சேரி தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. மாநாட்டில் பல்வேறு துறைகளை சார்ந்த 60க்கும் மேற்பட்ட தாய்மார்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கெடுத்தனர். வரவேற்பு குழு தலைவராக பவானி ரவிக்குமார், வரவேற்பு குழு பொதுச் செயலாளராக ஜெயலட்சுமி மற்றும் வரவேற்பு குழு ஒருங்கிணைப்பாளராக ஜெயந்தியும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சக்தி சங்கமம் மகளிர் மாநாடு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி ஐயங்குட்டிப்பாளையம் விவேகானந்தா வித்யாலயா பள்ளியில் நடைபெற உள்ளது. இதில் 3000த்திற்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி பகுதியில் இருந்து கலந்து கொள்ள உள்ளனர். நம்ம பெண்கள் எல்லாரும் இருக்கோம், எல்லா துறையிலும் இருக்கோம். இப்ப சொன்னவங்க எல்லாருமே நார்மலான பீப்புளே கிடையாது. எல்லாருமே ஒவ்வொருவரும் எல்லாரும் நம்ம வெளியில இருக்கு. எனக்கு 72 வயசு ஆயிடுச்சு. உங்களால தெரிஞ்சுக்கிட்டே சொல்றாங்க. இதுதான் எனக்கு கிடைக்கிற பெருமை. பெரிய ஒரு எத்தனையோ விருது வயசாக என்னுடைய உடம்புக்கு வயசாக திறமை அதுல அவங்க உற்சாகப்படுத்துறதையே அவங்களுடைய முழு நேர வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. கோட்டக்குப்பம் அருகே சதுரங்க வேட்டை பணபாணியில் தங்க காசு புதையில் இருப்பதாக கூறி பஞ்சர் கடை உரிமையாளரிடம் பண மோசடி, தந்தை மகன் உட்பட 6 பேரை கைது செய்து கோட்டக்குப்பம் காவல்துறையினர் விசாரணை செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் வசித்து வருபவர் 51 வயதான துரைக்கண்ணு. இவர் நடமாடும் பஞ்சர் கடை நடத்தி வருகிறார். இவர் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் கோட்டக்குப்பம் அடுத்த கீழ்புத்தப்பட்டு பகுதியில் ஜேசிபி வாகனத்திற்கு பஞ்சர் ஒட்டி கொண்டிருந்த போது அதன் ஓட்டுநர் தனது நண்பரிடம் தங்க காசு புதையல் இருப்பதாகவும் விலை குறைவாக கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம் என அவரை மூளை சலவை செய்துள்ளார். பிறகு 50,000 ரூபாய் பணத்துடன் கோட்டக்குப்பம் அருகே வர கூறியிருந்தார். பணத்தை எடுத்துக்கொண்டு துரைக்கண்ணு சென்றுள்ளார். அப்பொழுது 1 கிராம் மதிப்புள்ள தங்க காசை கொடுத்து இதனை பரிசோதிக்க கொடுத்துள்ளனர். துரைக்கண்ணு புதுச்சேரியில் உள்ள தனது நண்பர் கடையில் கொடுத்து பரிசோதனை செய்துள்ளார். அப்போது அந்த காசு தங்கம் என உறுதியானது. இதையடுத்து சில நாட்கள் கழித்து துரைக்கண்ணுவை விழுப்புரம் அருகே பனையபுரம் வரவழைத்து அவரிடம் செப்பு காசை ஒரு பையில் முடித்து கொடுத்து சென்றுள்ளனர். பிறகு துரைக்கண்ணு அந்த பையை திறந்து பார்த்தவுடன் அதில் முழுவதும் செப்பு காசுகள் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அதிர்ச்சியடைந்த துரைக்கண்ணு கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் கோட்டக்குப்பம் காவல்துறையினர் செல்போன் சிக்னல் மூலம் குற்றவாளிகள் 6 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் இந்த 6 பேரும் இந்த சம்பவம் மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. தமிழ் படம் சதுரங்க வேட்டை பட பாணியில் நூதன திருட்டு சம்பவம் நடைபெற்றது அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெஞ்சுக்கு பின்னாடி அவங்க நிக்கட்டும். பெஞ்ச முன்னாடி அரியங்குப்பம் தொகுதியில் அதிமுக சார்பில் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் தலைமையில் 5000 பேருக்கு 2024ஆம் ஆண்டுக்கான காலண்டர் வழங்கினர். அதிமுக பொதுச் செயலாளர் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி உத்தரவின் பேரில் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக சார்பில் 2024ஆம் ஆண்டுக்கான காலண்டர் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் தலைமையில் அரியங்குப்பம் தொகுதி மக்களுக்கு இலவச காலண்டர் வழங்கும் துவக்க நிகழ்வு அரியங்குப்பம் பிரம்மன் சிலை அருகே நடைபெற்றது.
இதில் கலந்து கொண்ட அதிமுக நிர்வாகிகளுக்கு முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஜெயலலிதா மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மாநில செயலாளர் அன்பழகன் ஆகியோர் படம் பொறித்த 2024ஆம் ஆண்டுக்கான காலண்டரை வழங்கி காலண்டர் வழங்கும் பணியினை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தொகுதி முழுவதும் உள்ள கடைகள் மற்றும் தொகுதி மக்கள் என சுமார் 5000த்திற்கும் மேற்பட்டோருக்கு 2024ஆம் ஆண்டுக்கான காலண்டரை வழங்கினார். நிகழ்வில் மாநில துணை செயலாளர் சேரன், பொதுக்குழு உறுப்பினர் பாலன், எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பாண்டுரங்கன், இணை செயலாளர் சுந்தரமூர்த்தி, துணை செயலாளர் கணபதி, அண்ணா தொழிற்சங்க தலைவர் பரசுராமன், சிறப்பு அழைப்பாளர்கள் சம்பத், சின்னதுரை, ஹரிபிரசாத், விக்கி, மணவாளன் மற்றும் நிர்வாகிகள் பரசுராமன், சக்திவேல், முருகன், சுதர்சன், ஹேமா, ஜீவா மற்றும் 100 பெண்கள் உட்பட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கொத்தபுரி நத்தத்தில் இயங்கி வரும் KVM ஆராய்ச்சி ஆய்வகத்தில் புதியதாக ஆயுர்வேத கால்நடை தயாரிப்புகளின் மிருக ஆயுர்வேத பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கொத்தபுரம் நத்தம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஆயுர்வேத தயாரிப்புகளை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்து வரும் KVM ஆராய்ச்சி ஆய்வகத்தில் அதன் நிறுவனர் ஸ்ரீ மதுசூதன் தால்மேவின் வழிகாட்டுதலின் கீழ் புதியதாக ஆயுர்வேத கால்நடை தயாரிப்புகளின் மிருக ஆயுர்வேத பிரிவை தொடங்கினர். அவரது சகோதரர் மறைந்த டாக்டர் மனோகர் தால்மே நினைவாக இத்துறை தொடங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக ராஜீவ்காந்தி கால்நடை கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஓய்வு பெற்ற நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் டாக்டர் அந்தோணி பிரபாகர், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கால்நடை அறிவியல் முதுகலை நிறுவன பேராசிரியர் டாக்டர் வெங்கடபாடி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கூட்டத்தில் உரையாற்றிய டாக்டர் அந்தோணி பிரபாகர், நுண்ணுயிர் எதிர்ப்புகள் கால்நடைகள் மற்றும் வளர்ப்பு செல்ல பிராணிகளை எவ்வாறு பாதித்துள்ளன என்பது குறித்து தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். மேலும் நுண்ணுயிரி எதிர்ப்புகளின் அதிகப்படியான பயன்பாடு காரணமாக நாயின் ஆயுட்காலம் எவ்வாறு குறைந்துள்ளது என்பதையும் குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் KVM ஆராய்ச்சி ஆய்வகங்களின் தலைமை நிர்வாக அதிகாரி சுஷ்ருத் படே மற்றும் KVM ஆராய்ச்சி ஆய்வகங்களின் பொது மேலாளர் அவந்திபாதே, ஜிப்மர் நோயியல் துறை முதுநிலை பேராசிரியர் டாக்டர் பாவனா படே, தொரா பார்மசிங்கல்ஸ் நிர்வாக இயக்குனர் டாக்டர் தொல்காப்பியன், பாவ் அக்பயர் இயக்குனர் ஹரிஹரன், இயற்கை விவசாயி தங்கவேல், AM கம்யூனிகேஷன் உரிமையாளர் சதீஷ்குமார் பங்கேற்றனர். மேலும் KVM ஆராய்ச்சி ஆய்வக நிறுவனர் மதுசூதன் தாம்லே, ஓய்வு பெற்ற 6 நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் டாக்டர் அந்தோணி, கொத்தபுரி நத்தம் கிராம இயற்கை விவசாயி தங்கவேலு, தனுவாஸ் பேராசிரியர் டாக்டர் வெங்கடபாடி, ஜிப்மர் நோயியல் துறை பேராசிரியர் டாக்டர் பாவனா படே ஆகியோர் கலந்து கொண்டனர். Saving plan on this. Even in Krambu also, saving plan on this. Even in Krambu also, so many normal things. So direct from farmers. We are getting this numbers and all that. நாம் தமிழர் கட்சி தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியின் சார்பாக காந்தி நகர் தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தின் அருகில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் 10ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. நாம் வாழும் நம்மை தாங்கும் இந்த மண் என்பது உயிரற்ற பொருள் அல்ல, அதற்கும் உயிருண்டு. அதனோடு பல்லுயிர் பேசுகின்றது. உயிர் நேயத்தினை பரிமாறிக்கொள்கின்றன. என்றைக்கு இந்த மண் மூச்சினை நிறுத்துகின்றனவோ அன்று அனைத்து உயிரினங்களுக்கும் மூச்சு நின்றுவிடும் என்று கூறி மண்ணையும் மக்களையும் நேசித்தவர். விவசாயம் என்பது வியாபாரம் அல்ல, விவசாயம் என்பது நம் வாழ்வியல் என்பதனை நமக்கு உணர்த்திய இயற்கை வேளாண் விஞ்ஞானி கோ நம்மாழ்வார் அவர்களின் 10வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நாம் தமிழர் கட்சியின் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் காந்தி நகர் தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தின் அருகில் நடைபெற்றது. இந்த நிகழ்வினை நாம் தமிழர் கட்சி தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ராஜ்குமார், தேவா, சங்கர் ஒருங்கிணைத்தனர். இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய பேரியக்க மாநில செயலாளர் வேல்சாமி, உலக தமிழ் கழக மாநில தலைவர் தமிழுலகன், தமிழர்களம் மாநில செயலாளர் அழகர், புதுவை தமிழ்நெஞ்சன், நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் இளங்கோவன், ரமேஷ், மணிபாரதி, சுந்தர், சந்துரு, முகுந்தன், ராஜ்கமல், கற்பகவல்லி, சிவகுமார், கார்த்திகேயன், திருபுவனை ஜெயக்குமார், ஈட்டன் பாஸ்கர்,
கோரிமேடு செந்தில், MRF தொழிலாளர் வீரமணி உள்ளிட்ட பலர் பங்கேற்று இயற்கை வேளாண் விஞ்ஞானி கோ நம்மாழ்வார் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி புகழ் வணக்கம் செலுத்தினர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இப்பொழுது இண்டேன் சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்தியன் ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸின் கலவை. அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் LPG அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். LPG வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ், எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 22060888. செல் 9095781888 9750913388 மற்றும் 9489333668. செய்திகள் தொடர்கிறது. சேதராப்பட்டு அருகே தொழிலாளியிடம் செல்போன் பறித்த கல்லூரி மாணவர் கைது. பீகார் லக்கிசரை பகுதியை சேர்ந்தவர் 31 வயதான சோனிராம். இவர் புதுச்சேரி சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறார். சம்பவத்தன்று இவர் சேதராப்பட்டு ஹோட்டலுக்கு செல்போனில் பேசியபடி நடந்து சென்றார். அங்குள்ள தீயணைப்பு நிலையம் எதிரே சென்றபோது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் திடீரென சோனிராமின் செல்போனை பறித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பி சென்று விட்டனர். இதுகுறித்து சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் சோனிராம் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான 2 பேரையும் தேடினர். இதனிடையே செல்போன் பறிப்பில் ஈடுபட்டது வானூர் மொரட்டாண்டியை சேர்ந்த கௌதம், மற்றொருவர் 17 வயது சிறுவன் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து 2 பேரையும் காவல்துறை உதவி ஆய்வாளர் ராஜேஷ் தலைமையிலான காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். இதில் கௌதம் வெல்டிங் தொழிலாளி என்பதும், ஆரோவில்லில் இவர் மீது 307 வழக்கு நிலுவையில் இருப்பதும், தற்போது நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்திருப்பதும், மற்றொருவரான சிறுவன் கல்லூரி மாணவர் என்பதும் தெரிய வந்தது. கைதான 2 பேரிடமிருந்து பைக், ஒரு செல்போன் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. பத்தொன்பதாம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு வம்பாக்கீரப்பாளையம் மீனவர்களுக்கு சுமார் 50,000 ரூபாய் மதிப்புள்ள வலைகள் மற்றும் மீன்பிடி சாதனைகளை பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். மேலும் இளைஞர்களை நல்வழிப்படுத்தவும் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் படிப்பதற்கு தேவையான நோட்டு புத்தகங்களையும் இலவசமாக வழங்கி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் 19ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு வம்பாக்கீரப்பாளையம் மீனவர்களுக்கு மீன்பிடி வலை மற்றும் மீன்பிடி சாதனங்கள் வழங்கும் நிகழ்வு மெரினா கடற்கரையில் நடைபெற்றது.
இதில் கலந்து கொண்ட அரியாங்குப்பம் தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி சுமார் 50,000 ரூபாய் மதிப்புள்ள மீன்பிடி வலைகள் மற்றும் மீன்பிடி சாதனங்களை மீனவர்களுக்கு வழங்கினர். இதில் கலந்து கொண்ட அரியாங்குப்பம் தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி சுமார் 50,000 ரூபாய் மதிப்புள்ள மீன்பிடி வலைகள் மற்றும் மீன்பிடி சாதனங்களை மீனவர்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வம்பாக்கீரபாளையத்தை சேர்ந்த மீனவர்கள், பாஜக பிரமுகர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 25 நபர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள புத்தகத்தை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஆயுஷ் மருத்துவமனையில் சித்த மருத்துவ நாள் விழா அமைச்சர் தேனி ஜெயக்குமார், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசு இந்திய முறை மருத்துவம் மற்றும் வில்லியனூர் ஹோமியோபதி துறை ஆயுஷ் மருத்துவமனை இணைந்து 7வது சித்த மருத்துவ திருநாள் விழாவை ஆயுஷ் மருத்துவமனையில் நடத்தியது. சித்த மருத்துவ திருநாளையொட்டி பள்ளி மாணவர்களுக்கு பண்டைய ஞானமும் இன்றைய தீர்வுகளும் என்ற தலைப்பில் பேச்சு, வினாடி வினா மற்றும் கட்டுரை போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற விழாவில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினர். தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் அமைக்கப்பட்ட இயற்கை முறை உணவு குறித்த விழிப்புணர்வு கண்காட்சியையும் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர். இந்த விழாவில் அகில இந்திய வானொலி நிலையத்தின் இணை இயக்குனர் டாக்டர் சிவகுமார், பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் அமல்ராஜ் லீமாஸ், இந்திய முறை மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குனர் ஸ்ரீதரன், சித்தா பிரிவு தலைவர் டாக்டர் இந்திரா, நெட்டப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் தனலட்சுமி, ஆசிரியை நித்யா மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் மற்றும் ஹரிகிருஷ்ணன், கந்தசாமி, ராஜி, அங்காளன், முருகன், கலைமணி, யோகானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருநள்ளாறில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் கடந்த 20ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5:20 மணிக்கு சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி பெற்றார். மேலும் சனிப்பெயர்ச்சி விழா நடைபெற்ற 2வது சனிக்கிழமை என்பதால் அதிகாலை முதலே பல்வேறு மாநிலங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. மேலும் திருநள்ளாறு நகரம் முழுவதும் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். முன்னதாக நலன் தீர்த்த குளத்தில் பக்தர்கள் புனித நீராடி களித்தீர்த்த விநாயகரை வணங்கி சிதறு தேங்காய் உடைத்து பின்னர் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வழிபட்டு அவருக்கு உகந்த எல் தீபம் ஏற்றி வழிபட்டனர். திண்டிவனம் 11வது வார்டுக்கு ஒதுக்கப்பட்ட மினி கிளினிக் வேறு வார்டுக்கு மாற்றப்பட்டதால் பாமக மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயராஜ் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. திண்டிவனம் நகராட்சி சார்பில் 11வது வார்டுக்கு ஒதுக்கப்பட்ட சுகாதார நிலைய மினி கிளினிக் 15வது வார்டுக்கு திடீரென டெண்டர் வைக்கப்பட்டதால் நகராட்சியை பாமகவினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. திண்டிவனம் நகராட்சி 11வது வார்டு பாமக கவுன்சிலராக ஹேமமாலினி ஜெயராஜ் உள்ளார். 11வது வார்டுக்கு 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒதுக்கப்பட்ட துணை ஆரம்ப சுகாதார நிலையத்தை 15வது வார்டுக்கு மாற்றம் செய்து நேற்று திடீரென டெண்டர் வைத்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து 11வது வார்டு கவுன்சிலரின் கணவர் பாமக கிழக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயராஜ் தலைமையில் கவுன்சிலர்கள் ஹேமமாலினி, நகர செயலாளர் ராஜேஷ், கவுன்சிலர் மணிகண்டன் மற்றும் பாமக மகளிர் அணியினர் நிர்வாகிகள் டெண்டர் பெட்டியை வைத்து நகராட்சி ஆணையர் அறையின் முன்பாக தரையில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். 15வது வார்டுக்கு துணை ஆரம்ப சுகாதார நிலையத்தை மாற்றம் செய்தது குறித்து திண்டிவனம் நகராட்சி ஆணையர் தமிழ்ச்செல்வியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் டெண்டரை ரத்து செய்ய வேண்டும் என கூறி நகராட்சி ஆணையரிடம் மனு கொடுத்தனர். இதனை ஏற்ற நகராட்சி ஆணையர் தமிழ்ச்செல்வி
அதனைத் தொடர்ந்து அவரப்பாக்கம் பாரதிதாசன் பேட்டையில் புதிய நகர்ப்புற துணை ஆரம்ப சுகாதார நிலையம் நிர்வாக காரணங்களால் டெண்டர் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. மீண்டும் தகவல் பலகையில் அறிவிப்பு நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. அந்த நகலை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் கொடுத்ததால் முற்றுகை போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் கோட்டங்குடி கிராமத்தில் தமிழக விவசாயிகள் மக்கள் கட்சி சார்பில் வீட்டுமனை, சாலை வசதி, மகளிர் சுகாதார வளாகம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டம் நடைபெற்றது. திட்டக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் ஜெயந்தி தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழ் விவசாயிகள் மக்கள் கட்சி தலைவர் தயா பேரின்பம் மற்றும் ஊர் பொதுமக்கள், விருத்தாச்சலம் தனி வட்டாட்சியர், திட்டக்குடி ஆய்வாளர், மங்களூர் வட்டார வளர்ச்சி அலுவலர், திட்டக்குடி வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வீட்டுமனை தொடர்பான கோரிக்கையினை நிறைவேற்றும் பொருட்டு 30ஆம் தேதி திட்டக்குடி வருவாய் ஆய்வாளர், கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வட்டச்சார ஆய்வாளர் இணைந்து கூட்டு புலத்தணிக்கை செய்து தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க கோப்புகள் தயார் செய்ய தெரிவிக்கப்பட்டது. கோட்டங்குடி கிராம சர்வே எண் 73, 74 அருகே உள்ள பாதை ஆக்கிரமிப்புகளை அகற்ற படிவம் 1 கொடுத்து மங்களூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலம் ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல், சிவன் கோவிலுக்கு செல்ல பாதை மற்றும் சுற்றுச்சுவர் அமைக்க இந்து சமய அமயத்துறைக்கு பரிந்துரை கடிதம் அனுப்பிட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும், மகளிர் சுகாதார வளாகம் அமைத்திட திட்ட அறிக்கை தயார் செய்து கடலூர் திட்ட இயக்குனர் ஊரக வளர்ச்சித்துறைக்கு 1 வார காலத்திற்குள் அனுப்பி வைக்கப்படும் என துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்களால் தெரிவிக்கப்பட்டது. சிமெண்ட் சாலை அமைக்க நகலினை மங்களூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் வழங்க வேண்டும். கோட்டங்குடி எழுமாத்தூர் இடையே இரவு நேரத்தில் மக்கள் சென்று வருவதற்கு மின்விளக்கு அமைக்க வட்டார வளர்ச்சி அலுவலர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன கோரிக்கை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சியில் நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சியில் நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இதில் நகராட்சி ஆணையர் பானுமதி, நகராட்சி பொறியாளர் சுரேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தின் தொடக்கத்தில் மறைந்த விருத்தாச்சலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகாந்திற்கு நகரமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். கூட்டத்தில் ஆழ்குழாய், மின்மோட்டார் பழுது நீக்கம், தெருவிளக்குகள் பழுது நீக்கம் மற்றும் பராமரிப்பு உள்ளிட்ட 87 தீர்மானங்களும் அனைத்து நகரமன்ற உறுப்பினர்கள் ஒப்புதலோடு நிறைவேற்றப்பட்டது. மேலும் நகர பகுதியில் சாலையில் ஓடும் கழிவு நீரை சரி செய்ய வேண்டும், நகரில் உள்ள அனைத்து திருமண மண்டபங்கள் மற்றும் தங்கும் விடுதிகளின் அனுமதிகளை ஆய்வு செய்ய வேண்டும், வடக்கு பெரியார் நகரில் ஹைமாஸ் விளக்கு பொருத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட உறுப்பினர்கள் விடுத்த கோரிக்கைகளுக்கு நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். கூட்டத்தில் அனைத்து நகரமன்ற உறுப்பினர்கள், நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். திட்டக்குடி பகுதியில் ஹான்ஸ் மற்றும் போதைப்பாக்கு விற்ற 4 கடைகளுக்கு உணவு பாதுகாப்பு துறையினர் சீல் வைப்பு. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் ஆகியோரின் உத்தரவின்படி திட்டக்குடி உதவி ஆய்வாளர் பாக்கியராஜ் தலைமையிலான காவல்துறையினர் வேப்பூர் பகுதியில் உள்ள கிராமங்களில் அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் மற்றும் குட்கா விற்கப்படுகிறதா என சோதனையிட்டனர். அப்போது பாசார் கிராமத்தில் சோதனை செய்த போது ராஜா என்பவரின் கடையில் இருந்த போதை பாக்குகளை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்பு வட்டார அலுவலர் மாரிமுத்து வேப்பூர் காவல்துறையினர் முன்னிலையில் ராஜாவின் கடைக்கு சீல் வைத்தனர். அதனைத் தொடர்ந்து பெரிய நெசலூர் கிராமத்தில் உள்ள செல்வம் என்பவரது கடையில் சோதனை செய்த போது அங்கு அரசு தடை செய்த ஹான்ஸ் இருந்தது. இதனை கைப்பற்றி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். உணவு பாதுகாப்பு அலுவலர் மாரிமுத்து பெரிய நெசலூர் செல்வம் கடைக்கு வேப்பூர் காவல்துறையினர் முன்னிலையில் சீல் வைத்தனர். பின்னர் என் நாரையூர் கிராமத்தில் பழனிவேல் என்பவரது கடையில் சோதனை செய்த போது அங்கு ஹூலிப் மற்றும் போதை பாக்குகள் இருந்ததை கைப்பற்றி அந்த கடைக்கும் காவல்துறையினர் முன்னிலையில் உணவு பாதுகாப்பு அதிகாரி மாரிமுத்து சீல் வைத்தார். அதனைத் தொடர்ந்து கண்டம்பங்குறிச்சி கிருஷ்ணவேணி கடையில் இருந்த ஹான்ஸை கைப்பற்றி அவரது கடைக்கு சீல் வைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காந்தி சிலை அருகே விடுதலை சிறுத்தை கட்சியினர் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காந்தி சிலை அருகே விசிக கட்சியினர் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர், தென்னிந்திய நடிகர் சங்க முன்னாள் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த்
உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். அதனையொட்டி விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் விசிக மாநில ஆவண மைய துணை செயலாளர் வடிவேலு முன்னிலையில் அக்கட்சி நிர்வாகிகள் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மௌன அஞ்சலி வீரவணக்கம் செலுத்தினார்கள். இதில் விஸ்வதாஸ், கண்ணன், ஜெகதீசன், ஏழுமலை, முகிலன், பரசுராமன், பிரபாகரன், மணிபால், ரஞ்சித், மகாகதிர், அபி, அன்பு தீயவன், ராஜசேகர், பாலா, தரணி, குமார், அம்பேத் வலவன், ரமேஷ், சாந்தகுமார், செந்தில் மற்றும் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மௌன அஞ்சலி செலுத்தினார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தயாராக உள்ள புதுச்சேரி, வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் தனியார் விடுதிகள். பொங்கல் பண்டிகையை ஒட்டி இலவச துணிக்கு பதில் 1000 ரூபாய் பணம் பயனாளிகள் வங்கி கணக்கில் செலுத்தப்பட உள்ளது. குறைந்த விலையில் தங்க புதையல், சதுரங்க வேட்டை படபாணியில் மோசடி. புத்தாண்டையொட்டி முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள், தங்கும் விடுதிகளில் காவல்துறையினர் அதிரடி சோதனை. துப்புரவு பணியாளரிடம் பட்ட பகலில் நகை திருட்டு, சிசிடிவி காட்சிகள் மூலம் குற்றவாளி கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.